என்ன சொல்கிறது, ரொம்ப நன்றி தான் சொல்லணும். அதாவது இவ்வளோ ஒரு கஷ்டமான காலத்தில் மக்கள் அத்தனை பேரோட சப்போர்ட்டும் ஆறுதலும் எங்களுக்கு கொடுத்தீங்க தெரியுமா, அதுக்கு பெரிய நன்றி. உங்கள் பாண்டியம்மா சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கும் பெரிய நன்றி. நிறைய பேர் வந்திருந்தாங்க, மாமாவோட இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ என்ன 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 கைமாறு செய்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு. இந்த ஒரு இழப்பை நாங்கள் வந்து பெரும் இழப்பாக இருந்து மனசுடைஞ்சிருக்கும் போது நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு வந்து நின்றது வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத விஷயம். ஸோ இந்த மக்களுக்கு எப்போயுமே இந்த குடும்பம் வந்து கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ. ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக எல்லோருமே இருந்தீங்க. அன்றைக்கி அப்பாவோட லாஸ்ட் மினிட் கடைசி இறுதி ஊர்வலத்தில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அண்ட் வந்து பொலிட்டிக்கல் சைடோ அஃபிஷியல் சைடோ அண்ட் மக்களாகி நீங்கள் வந்து அவ்வளோ எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தீங்க. மீடியா சைட்லேயும் ப்ரெஸ் அண்ட் மீடியாலேயும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தீங்க. இது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. கனவுல கூட வந்து இந்த சுச்சுவேஷன் வருமானது நாங்கள் பர்சனலாக நான் நினச்சி பார்க்கல. மேபி எப்படி சொல்கிறது, இது வந்து இதுலேருந்து வெளியில் வரதே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் வீடியோ வேண்டாம்மா, கொஞ்சம் எனக்கு மென்டலாக பிரேக் வேணும். ஃபிசிக்கலாக நம்ம வந்து அடுத்தடுத்த ஒர்க் நோக்கி ஓடிட்டே இருக்கோம். பட் ஆனால் மென்டலாக ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் ஆனால் சில பேருக்கு சில விஷயங்கள் நம்ம கன்வே பண்ணணும் அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இல்லை, முடங்கியிருக்கனால நமக்கு ஒன்றும் இல்லை. நீ அடுத்த விஷயத்தை நோக்கி பயணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசாமல் இருக்க வரைக்கும் நிறையா பேர் நிறையா விஷயங்கள் பேசுகிறாங்க. நிறையா விஷயங்கள் வந்து நானே நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தோம். பட் ஆனால் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லோரும் பேசுறதெல்லாம் உண்மையானு பார்த்தோன்னா 10% உண்மைன்னு தான் சொல்லணும். 90% வந்து அவங்களோட ஓன் ஸ்க்ரீன் ப்ளேயில் இது பண்ணுறாங்க. பட் அஸ்யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு இழப்பு. அப்புறம் ஒரு 3 வருஷமாக மெடிக்கல் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அந்த குடும்பத்தில் வந்து ஃபினான்ஷியலாக எவ்வளோ டவுனாக இருந்திருக்கும்ன்ட்டு. ஸோ அது மாதிரி அந்த விஷயங்கள்லாம் வந்து உண்மை தான். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக தான் தொடர்ந்து ஓடிட்டுருக்கோம், தொடர்ந்து பயணிச்சுட்ருக்கோம். அப்புறம் என்ன சொல்கிறது, எஸ், ஒரு 2-3 விஷயம் மட்டும் நான் இங்கே ஒரு டாட்டராக கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். ஏன்னா இது சம்மந்தப்பட்டு எந்த இன்டர்வியூஸுமே வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாவோ எதுலேயுமே வராது. அப்பாவுடைய 16ஆவது நாள் ப்ரெசன்ட் மீடியா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, மேம் நீங்கள் அன்றைக்கும் பேசலை, இன்றைக்கும் நீங்கள் ஆஸ் அ ஃபேமிலியாக பேசணுன்னால மட்டும்தான். அன்றைக்குமே நான் வந்து தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். பட் வாட் ஹேப்பன், வாட் வாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் எங்கேயுமே ரிவீல் பண்ணலை. அது வந்து எனக்கு, அம்மாவுக்கு, மாமாவுக்கு, எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் எவ்வளோ ஓடணும், எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியும். அதை தாண்டி அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் உண்மையாக வந்த எல்லாருக்குமே எப்படி சுச்சுவேஷன், அப்பாவை நான் எதனால் அட்மிட் பண்ணுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து சமீபமாக நிறைய பேர் வந்து இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க. பட் ஐ திங்க் அவங்க எல்லாமே ஒரு நல்ல டைரக்டர், தே ஹாவ் அ வெரி குட் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்கில். ஸோ வந்து அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் ப்ளே கொடுக்குறாங்க. பட் அதெல்லாமே உண்மை பொய்ன்னு நான் வந்து அதை கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் வந்து மக்களுக்கு நான் என்ன பர்சனலாக சொல்லணும், எனக்கு தோணுனது என்னென்னா, அவங்கெல்லாம் அப்படி பேசினா மட்டும்தான் இந்த மீடியாவில், இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆக முடியும். ஒரு இன்டர்வியூ கொடுத்தாலோ இல்லை ஒரு இது பண்ணாலோ அவங்களாம் சஸ்டெயின் ஆக முடியும். பட் எங்கள் 3 பேருக்கும் அப்படி கிடையாது. எனக்கு பின்னாடி இந்திரஜா ரோபோ சங்கர்ன்ற பெரிய பொறுப்பு இருக்குது. அவருக்கு சன் அண்ட் லா ஆஃப் ரோபோ சங்கர்ன்ற பெரிய இருக்குது. அவங்களுக்கு ஒய்ஃப் ஆஃப் ரோபோ சங்கர்ன்ற பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ இதை நாங்கள் எப்படி பெருமைப்படுத்தணும், எப்படி காப்பாற்றணுன்றது எங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணி இங்கே நான் பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. எங்கள் அப்பா எங்களுக்கு அதை சொல்லித்தரல, எங்கள் 3 பேருக்குமே. ஏன்னா அப்பா வந்து ஃபஸ்ட் டைம் ஜாண்டஸில் நம்ம அட்மிட் பண்ணப்போ சொன்னது என்னென்னா, இவங்கெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க, இதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருணும் தான் எங்களுக்கு அப்பா வந்து சொல்லி கொடுத்து வளர்த்துனாரு. ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல போல்டாக மூவ் பண்ண போகிறேன். பட் அப்பா எப்படி நாங்கள் அட்மிட் பண்ணோம் அப்படின்ற விஷயம் மட்டும் நான் இங்கே ஒரு ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். அப்பா வந்து நிறைய இன்டர்வியூஸ், நிறைய சோ கால்ட் பெரிய பெரிய ஆளுங்க சொன்னாங்க, அவரை வந்து 10 days 20 days 1 month வந்து பெட் ரிடனு, அவர் வந்து நடக்க முடியாமல் இருந்தார். அப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாளைக்கு ஷூட் போகிறாருன்னா இன்றைக்கி காலையில் நச்சுக்கு சாப்பாடு விட்டுட்டு விளையாண்டுட்டு
இந்த ஸ்ட்ரீட்டில் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு தேவையான பால் முட்டை தயிர் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு தான் போனார். அண்ட் அடுத்த நாள் காலையில் ஷார்ப்பாக 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஷூட்டுக்கு போனவர். பட் அன்னைக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் லோ பிபியாக இருந்திருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து அட்மிட் பண்ணோம். அண்ட் அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து மாமா சொல்லுவார். எனக்கு அது சொல்கிற அளவுக்கு இன்னும் தைரியம் கூட நான் எடுத்துகிட்டு வரல. எனக்கு இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங் இன்னும் எனக்கு வரல. கண்டிப்பாக அதாவது அதான் முதல் நாள் வரையும் நல்லா தான் இருந்தார். நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது இது ஷூட்டோட நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெலிகாஸ்ட் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில், ஏன்னா அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு ஒரு எந்திரிச்சு போனாலும் நாங்கள் யாருமே காலையில் கவனிக்கல. ஏன்னா நாங்கள் பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் போயிட்டு வீடியோ காலில் பேசும்போது மீஸ் எடுத்துட்டாங்க இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தோம். ஷூட்டுக்கு வந்துட்டேன், நான் அப்படியே அந்த ஷூட் போயிட்டுருக்கு, 11:30க்கு எனக்கு முடியும் நைட்டு, நான் வந்துடுவேன் அப்படின்னாரு. அன்றைக்கி எங்களுக்கு இன்னொரு ஒரு ஷூட் இருந்ததுனால நாங்கள் பக்கத்தில் வெளியே போயிருந்தோம். தம்பியோட ஆமாம், அந்த மொட்டை எடுக்க போகிறனால முடியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் அது விஷயமா போயிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மதுரைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அங்கே ரூம்ஸ்லாம் புக் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்த சூழ்நிலை. இப்போ இடையில ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இவர் காலிலேருந்தே என்னென்னா ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறோம்ல, அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த டயர்ட்னஸ் ஃபீல் ஆனது நம்மகிட்ட யார்ட்டையும் கன்வே பண்ணவே இல்லை. தென் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷூட் போயிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்திருக்காரு. அப்போ அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு அப்போயும் என்னென்னா வீட்டுக்கு சொல்ல வேணாம், வீட்டுக்கு சொல்லாத பயந்துருங்க, அதுங்க ஆச்சாவச்சும் கத்திட்டு தெரியுங்க, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், இப்போ என்ன 2 ட்ரிப்பு போட்டு நான் பாட்டு வீட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவேன், இப்படி தான் சொல்லிட்டு இருந்துக்கார். நாங்கள் 11:30 ஆயிடுச்சு, இன்னும் வரலையேன்னு ஃபோன் பண்ணும்போது தான் இல்லை இந்த வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் 12 மணிக்கு ஃபோன் பண்ணும்போது தான் இல்லை இந்த மாதிரி ஒரு சின்னதாக மயங்கிட்டார், அதனால் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து 12:30க்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். போய் பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருந்துச்சு. சரி, ட்ரிப்ஸ் அவ்வளோதான் முடிய போது, முடிஞ்சமே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மனநிலையை தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். பட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லோ பிபி ரொம்ப லோவானமே, அதாவது 40 லெவலுக்கு மேலே வந்தமே தான் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சிபிஆர் பண்ணி உடனே வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுங்க கொண்டு போகணும் போது ஜெம்மில் வந்து நாங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், அதனால் அங்கேருந்து அங்கே கொண்டு போனோம். நீங்கள் ஹாஸ்பிட்டலோட சம்மரிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அது தவறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து அதான் வெளியிட்டிருந்தோம். அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சடன் லோ பிபி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஆர்கன் டிசார்டர். இந்த மல்டி ஆர்கன் டிசார்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பிபின்றது ஹை பிபி அண்ட் லோ பிபி வந்து எப்போ யாருக்கு வரும்னு சொல்ல முடியாத ஒரு விஷயம். இதுதான் நடந்துச்சோ தவிர, இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முன்னாடி அவர் மது அருந்தியதால் அது இது நீங்கள் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, எல்லாரோட மனுஷனுமே எல்லாருமே இன்றைக்கி வந்து குடிக்காதவங்கன்னு யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்து தான் நம்ம வந்திருந்தோம். அது உங்களுக்கு எல்லோரும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு லிவர் இஷ்யூனால் அவர் இறந்தாரா இல்லை பிபினால மல்டி ஆர்கன் டிசார்டர் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா மல்டி ஆர்கன் டிசார்டர் தான் ஒரு முக்கியமான காரணம். ப்ராப்பராக புரிஞ்சுக்கோங்க. மீதி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க ஒருத்தவங்க கூட இன்டர்வியூ கொடுக்கல. ஏன்னா இந்த விஷயத்தை வச்சு ஆதாயம் தெரியும், இல்லை இந்த விஷயத்தை வச்சு விமர்சித்து இதை வச்சு இன்டர்வியூ கொடுத்து நான் பெரிய ஆள் ஆகி நான் பாப்புலர் ஆகணுன்ற அவசியம் கிடையாதுனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க யாருமே இன்டர்வியூஸ் கொடுக்கவே இல்லை. அது ஹாஸ்பிட்டல் வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய சொந்தங்கள். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியிலேருந்து எங்களுக்கு மீண்டு வரவே முடியல. இப்போயுமே என்னென்னா நிறையா பேர் எங்களுக்கு இன்டர்வியூ கேட்டாங்க. சொன்னேன் சார் நீங்கள் ஒன்றா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல அளவுக்கு மனநிலை எங்களுக்கு இன்னும் வரல. நீங்கள் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போயுமே பாப்பாவை வந்து நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் சொன்னேன். இதுக்கிடையில் நான் எத்தனை தடவை மெடிடேஷன் கூப்பிட்டு போனேன், என்னென்ன விஷயங்கள் நான் பார்த்துக்கிட்டோன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ இன்னுமே நாங்கள் வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் வீட்டில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்ற ஒரு